நம்முடைய வலிவு மந்திர உச்சாடனம், யாக பூஜை, தந்திர உபாசனை. எனவே கொல்லிமலையில் ஒரு வருடமாய் இடைவிடாது ராஜராஜனை சரிப்பதற்கு, அவன் உடல் நலத்தை குலைப்பதற்கு, அவன் வீட்டுக்குள் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு நம் சக்திகளை ஏவி விட்டு கொண்டே இருக்கின்றோம். தேசம் முழுவதும் பலவீனப்பட்ட பெண்களை கலந்து கலவரம் உண்டு பண்ணவும் சூட்சும சக்திகளை ஏவிக்கொண்டிருக்கின்றோம். சாயா அந்த யாகம் பூர்த்தியாகின்ற நிலையில் இருக்கின்றது. ஆயினும் நம்மீது தவறி இருப்பதால் முழு உக்கிரகத்தோடு அந்த ஹோமகுண்டத்தில் மிளகாய் வெற்றலை அடித்து ராஜராஜனை ஒழியச் செய்ய முடியவில்லை. அந்த மன வலிவு நமக்கு இல்லை. உண்மையிலேயே ராஜராஜனால் பாதிக்கப்பட்டவர்கள் கருமிளகை எடுத்து ஹோமகுண்டத்தில் வீசி எறிந்தார்கள் என்றால், முழு ஆத்திரத்தோடு அடித்தார்கள் என்றால், அதிலிருந்து கிளம்பும் புகையை சூட்சும சக்திகள் உருவிக்கொண்டு யார் இந்த கெடுதலை செய்திருக்கிறார்களோ அவர்கள் முகத்தில் கொண்டு உமிழ்ந்துவிடும். மிகவும் யோசித்து ராஜராஜனுக்கு எதிராக மகாராணி செம்பியன் மாதேவி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவளை கொல்லிமலைக்கு அழைத்து போகவே இங்கு வந்திருக்கின்றேன். மலையனூரான் என்கின்ற சாம்பவன் இப்படி சொன்னான். இது நடக்குமா சிற்றப்பா? எது நடக்குமா என்று கேட்கிறாய்? மகாராணியார் கரிமிளகு அடித்தால் ராஜராஜன் மாண்டு போவாரா? நம் வீட்டு வாசலில் மண் எறிய நாம் சரிந்து போகவில்லையா? அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் கரிமிளகு எடுத்து அடித்தால் ராஜராஜன் குடும்பம் சிதறாதா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை ஏற்படாதா? அவனுடைய வலது கையும் வலது காலும் கடுமையாக பாதிக்கப்படாதா? பேச்சு குழறாதா? புத்தி பிசகாதா? எனவே நாம் தாக்கப்பட்ட வலி. ஆகவே அவனையும் தாக்க இந்த கிழவியை நாம் அழைத்துத்தான் போக வேண்டும். இவளை அழைத்து போவது அவ்வளவு எளிதா சிற்றப்பா? சாயா கேட்டான். மிகவும் எளிது. அதற்கென்று தனியே வசிய மந்திரம் இருக்கின்றது. அந்த மந்திரத்தை நான் அவள் உணவில் கலந்து விட்டேன். அதற்காகத்தான் உணவு உண்ணும் நேரம் பார்த்து இங்கு வந்தேன். இன்று இரவு நடுநிசையில் செம்பியன் மாதேவி தன் இடம் விட்டு நகர்ந்து விடுவார். அதில் எனக்கு சந்தேகமில்லை. அவர்கள் தூணில் சாய்ந்து உட்கார்ந்தபடியே கண்மூடி ஓய்வெடுத்து கொண்டனர். மாலை நேரம் கிணற்றில் குளித்துவிட்டு அங்குள்ள பாறைக்கற்களில் தோலை பரப்பி உட்கார்ந்து ஜபம் செய்ய துவங்கினர். எனக்கு ஒரு குறை இருக்கிறது. சாயாவின் முகத்தை கவனித்துவிட்டு ஒரு வாலிப்பான இளம்பெண் அவன் காலில் பணிந்து நின்று கை கூப்பினாள். சாயா மனதை இறுக்கி கொண்டான். என்ன என்று கேட்டான். திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னமும் குழந்தை பேறு இல்லை. என் கணவர் 2ஆம் திருமணம் செய்யப் போகிறேன் என்கின்றார். இப்படி செய்தால் என் நிலை இன்னும் மோசமாகிவிடும். வாழ்க்கையில் பிடிப்பு வர எனக்கு குழந்தை பேறு ஏற்பட நீங்கள்தான் ஏதேனும் மருந்து தர வேண்டும். கண்களில் நீர் வர அந்த பெண் சாயாவை நோக்கி கேட்டாள். சாயா மனம் ஒருமித்து தனக்குள் பார்த்தான். விடையை தேடினான். அவள் கருப்பை இயல்புக்கு மாறாய் சற்று மேலே இருக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது. இடுப்பிலிருந்து கத்தியை உருவினான். தன் நீல ஜடாமுடியிலிருந்து ஒற்றை உச்சியில் அறுத்தான். சுருட்டினான். நெற்றியில் சிறிது நேரம் வைத்து கொண்டான். கத்தியை மடக்கி இடுப்பில் சொருகி கொண்டான். அந்த பெண்மணியை நோக்கி புன்னகையோடு ஆசிர்வதித்தான். நல்லது சகோதரி, உன்னுடைய குறை என்ன என்பதை நான் உணர்ந்து விட்டேன். இதோ இது என்னுடைய ஜடாமுடி. இதை எந்த நேரமும் இடுப்பில் இறுக்கி கட்டிக்கொள். இப்படி இறுக்கி கட்டிக்கொள்வதால் உன்னுடைய கருப்பை வேறு விதமான நிலைக்கு நகரும். அந்த நிலைக்கு நகர்ந்த பிறகு ஒரு 3 மாதத்திற்குள் உனக்கு கரு உற்பத்தி ஏற்படும். நிச்சயம் உனக்கு குழந்தை பேர் உண்டாகும். கவலை வேண்டாம். ஜெய விஜயி பவ என்று வாழ்த்தினான். ஐயா, என் பொருட்டு உங்கள் ஜடாமுடி ஒன்றை அறுத்து கொடுத்தீர்களே, உங்களுக்கு பதிலுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? உங்கள் பாதம் தொட்டு என்று அருகே வந்தாள். நெல், மறந்து போய் என்னை தொட்டு விடாதே. எனக்கு அது நல்லதில்ல, உனக்கும் அது நல்லதில்லை. விலகிப்போ. உனக்கு கடவுள் துணை இருப்பார். பராசக்தி வக்ரகாளியை தினமும் பெருக்கி மெழுகி சுத்தமாக வைத்திரு. அந்த சேவையை செய்து கொண்டிரு. போ. முடிந்த போதெல்லாம் நறுமண புகையை போட்டு கொண்டிரு. அது போதும். ஜெய விஜயி பவ என்று அவளை விலக்கிவிட்டான். அந்த பெண் சந்தோஷமாக கோவிலுக்குள் ஓடினாள். சாம்பான் அவனை திரும்பி பார்த்தான். சாயா, உன்னை பார்க்கிற பொழுது என் அண்ணன் ரவிதாசனை பார்ப்பது போலவே இருக்கிறது. எவ்வளவு அழகாக அந்த பெண்ணை புறக்கணித்தாய். உன்னை தலைவனாக நம் குடும்பங்கள் ஏற்று மறுபடியும் ஒரு உச்சநிலைக்கு நாம் வருவோம் என்று நினைக்கிறேன். ஜெய விஜயி பவ, சாம்பான் நிதானமாக சொன்னான். அந்த 4வரும் மறுபடியும் கண்ணை மூடி ஜபம் செய்ய துவங்கினர். மெல்ல இருட்டத் துவங்கியது. செடிப்பெண் விசிறிக்கொண்டே இருக்க செம்பியன் மாதேவி தன்னை மறந்து கண்ணை எறிந்தார். தூக்கத்திற்குள் ஆழ்ந்து போகும்போது கனவு வந்தது. அவருடைய 13 வயது ஞாபகத்திற்கு வந்தது. ஏதோ யுத்த களம். கண்டராதித்தர் முன்னே குதிரையில் செல்ல இவள் பின்னே தேரில் விரைகிறாள். உட்கார சிறிய இடமும் பிடித்து கொள்ள நடுத்தடியும் தான்
அந்த தேரில் இருக்கின்றன. அவளுடைய கணவர் கண்டராதித்தர் அளவுக்கு அவள் பயணிக்கும் சிறுதேரின் வேகம் போதவில்லை. தேர் ஓட ஓட அதை செலுத்துபவனுக்கு திறமை போதவில்லை. போ, வேகமாக போ, அவள் பதட்டமாக கூவ, அவ்வளவுதானம்மா முடியும். தேரோட்டி குரல் கொடுக்கிறான். அந்த குரல் அவள் மகன் உத்தம சோழனின் குரலாக இருக்கிறது. முதுகு உத்தம சோழன் முதுகாக இருக்கிறது. அவன் மீது லேசாக சின்னம் வருகிறது அவளுக்கு. தேர் நடுக்காட்டில் நின்றே விடுகிறது. உத்தம சோழனின் மனைவியர் ஆரத்தி எடுத்து செம்பியன் மாதேவியை வரவேற்கின்றனர். அம்மாமா என்று கெஞ்சுகிறார்கள். தலையில் மலர் தூவுகிறார்கள். ஆனால் கண்டராதித்தரை காணவே காணோம். அவர் மேற்கே வெகு தூரம் போய்விட்டதாக சொன்னார்கள். இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சொன்னார்கள். அந்த காட்டில் அவளுக்கு தெரிந்தவர்கள் நன்றாக அவளை வரவேற்றாலும் கண்டராதித்தர் அங்கு இல்லாதது அவளுக்கு துக்கமாக இருந்தது. அவர் எங்கு போனார்? மேற்கே போய்விட்டார். திரும்பி வர மனமில்லாமல் மேற்கே எழுந்தருளிவிட்டார். ஏன் அப்படி? செம்பியன் மாதேவி பயந்து பயந்து கேட்கிறாள். உன்னையும் உன் பிள்ளையையும் பார்க்க சகிக்காமல் சகலத்தையும் துறந்து தேசம் விட்டு வெளியேறி விட்டார். உத்தம சோழனின் மனைவியருள் ஒருத்தி உறக்க கத்துகிறாள். சொன்னவளின் மீது செம்பியன் மாதேவிக்கு கோபம் வந்தது, பயமும் வந்தது. அடி நாயே, உத்தம சோழன் குறை சொன்ன மனைவியை வெட்டப்போனான். செம்பியன் மாதேவி ஐயோ என்று கத்தினாள். அவளுடைய கனவு கலைந்தது. சோழ தேசத்தின் சூரிய வெளிச்சமான ராஜேந்திர சோழ உடையார் அவர்களுக்கு ஒற்றர் படைத்தலைவன் கடுவன் காரியின் சாஷ்டாங்க நமஸ்காரம். தேவரடியார்கள் கூட்டத்துடன் நலமே பழமநேரி வந்து சேர்ந்திருக்கிறேன். இங்கே அரசர் தேவரடியார்களை எதிர்கொள்ள வரைபடங்கள் அடங்கிய பெட்டிகள் கைமாறியுள்ளன. சேனாதிபதி பிரம்மராயரும் அவருடைய வேவுப்படை கூட்டமும் அரசருக்கு அருகேதான் இருக்கின்றன. அரசரை சுற்றி மெய்காவல் படை மிக கவனமாகவும் கடினமாகவும் இருக்கிறது. அரசரை தொலைவிலிருந்து உற்று பார்த்தால் கூட என்ன என்று கேட்கிறார்கள். அவர்கள் செல்லும் இடத்திலிருந்து அங்கிருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். அரசரோடு பஞ்சவன் மாதேவியும் அவரது தோழிகளும் இருக்கின்றனர். அவர்கள் அறியாமல் தொடர்ந்து பின்னே போய் ஓய்வு பார்த்ததில் அரசருக்கு மெல்லியதாய் ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை காண முடிந்தது. வயிறு புரட்டி வாயில் எடுத்தார். எனவே பொதுமக்கள் எவரையும் சந்திக்க விடக்கூடாது. அரசரை தேரிலேற்றி தஞ்சையை நோக்கி பயணப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தஞ்சையில் உள்ள அரண்மனையில் மிக கவனமாய் வைக்கப் போகிறார்களாம். மெய்காவல் படையின் குரலிலே அதிகம் அங்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. தஞ்சை அரண்மனையில் இருந்தபடியே கோவில் வேலைகளை அரசர் நல்ல நாள் பார்த்து துவக்கி விடுவார் என்று சொல்லுகிறார்கள். இதுவரை சிற்பிகளோ கல் தச்சைகளோ தஞ்சைக்கு வரவில்லை. இந்த வரைபடங்களை மன்னர் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஓலை அனுப்பப்படும் என்று தெரிகிறது. யார் என்ன சொன்னாலும் எவர் எப்படி தடுத்தாலும் மன்னர் கோயில் கட்டுவதில் உறுதியாக இருக்கிறார். சோழ தேசம் முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. காவிரி மார்பளவுக்கு புரண்டு ஓடுகிறது. இரண்டாம் போகம் வளர்ந்து கதிர்கள் பால் பிடிக்கவும் துவங்கிவிட்டன. கரும்பு வகையராக்களை அதிகம் பயிர் செய்திருக்கிறார்கள். கால்நடைகள் பெருகி விரவி கிடக்கின்றன. மக்கள் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருக்கின்றனர். பிரம்மராயர் உடையாளூருக்கு பயணப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் வீட்டில் உள்ளோர் மூலம் அறிந்து கொண்டேன். உடையாளூரில்தான் கருவூர் தேவர் அமர்ந்திருக்கிறார். அவரோடு சேனாதிபதி பிரம்மராயரின் மகன் அருள்மொழியும் இருக்கின்றான். மிக ரகசியமாக அவனுக்கு ஏதோ பயிற்சி கொடுப்பதாக இங்கு பேசிக்கொள்ளுகிறார்கள். பஞ்சவன் மாதேவியின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. அரசரை அவர் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொள்ளுகிறார். அரசரின் மற்ற மனைவியர் பழையாறையிலும் தஞ்சையிலும் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். மூதாட்டியார் செம்பியன் மாதேவியார் திருவக்கரை கோவிலில் வக்ரகாளி அம்மனுக்கு கற்றளி எழுப்ப கடுந்தவம் செய்து கொண்டிருப்பதாகவும், இருமல் ஈழையால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுவதாகவும், மருந்துகளில் குணமாகாமல் புலம்பிக் கொண்டு இருப்பதாகவும், தனித்து பேசிக்கொண்டு இருப்பதாகவும் இங்கு நம்மை சேர்ந்த ஒற்றன் ஒருவன் கூறினான். உங்களுடைய ஒற்றற்படை அரசரை சுற்றிலும் தஞ்சையை சுற்றிலும் பலமாக ஊன்றப்பட்டு இருக்கிறது. தஞ்சையின் அதிகாரிகளோடு பேசி பார்த்ததில் அவர்களுக்கும் அரசர் கோவில் கட்டுவதில் விருப்பமில்லை என்று தெரிகிறது. பகல் இரவு தூங்க முடியாமல் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருமே என்று சலித்து கொள்ளுகிறார்கள். போர் ஒரு பழக்கமான விஷயம். துணிந்து இறங்கி சில நாழிகைகள் வேகமாக போரில் ஈடுபட்டால் வெற்றி அல்லது வீரமரணம் என்பது தெரிந்துவிடும். பிறகு வெற்றிக்கு ஏற்றபடியோ வீர மரணத்திற்கு ஏற்றபடியோ வாழ்க்கை அமைந்துவிடும். ஆனால் வருடக்கணக்கில் மெல்ல மெல்ல எழுப்பப்பட வேண்டிய கோவிலை முதன்மையாக வைத்து கொண்டால் வேறு விஷயங்கள் ஏதேனும் செய்ய முடியுமதா என்பது பற்றி
கவலையாக இருக்கிறது என்றும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்தனர் குடியிருப்புகளிலும் இது பற்றிய சிறிய சலிப்புகளை நான் உணர்ந்தேன். இது அவசியமில்லையே, அக்கினி போதுமே, அதைவிட உயர்ந்த விஷயம் வழிபடுவதற்குண்டோ என்று தலைமை அந்தனர் கேட்க மற்றவர்கள் தலையாட்டுவதை நான் நேரில் பார்த்தேன். தஞ்சையில் மூலப்பண்டாரம் முழுவதும் இடம் மாறி வேறு எங்கேயோ ரகசியமாக வைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி கிடைத்தது. இது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. மூடிப்போட்ட பல்லக்கு வண்டிகளில் பொற்காசுகளை இடம் மாற்றியிருக்கலாம் என்று நமது ஆள் சொல்கின்றான். என்னை இதுவரை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் மிக கவனமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நான் எழுத படிக்க தெரியாத வெறும் காவலாளி போல் நடித்து வருகின்றேன். தொடர்ந்து மாமன்னரை பற்றி உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். மாமன்னர் திருவையாறிலிருந்து தஞ்சை நோக்கி கிளம்பிவிட்டார். நான் 2 நாட்கள் இடைவெளி விட்டு பிரம்மராயரின் அசைவுகளை தெரிந்து கொண்டு பிறகு மன்னனை பின்தொடருவேன். தஞ்சையிலிருந்து மறுபடி உங்களுக்கு ஓலை அனுப்புவேன். இவை என் எழுத்து. கடுவன் காரி. அவன் ஓலைகளுக்கு மஞ்சள் பூசினான். வாங்கி வைத்திருந்த பச்சிலை கற்பூரத்தை மேலே தடவினான். ஒரு குதிரையின் சேணத்தை திறந்து அதற்குள்ளே வரிசை கிரமப்படி அதை வைத்தான். குதிரை சேணத்தை மறுபடி கவனமாக தைத்தான். அவன் தங்கியிருந்த ஓட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வாசலில் நின்ற இளைஞனிடம் குதிரை சேணத்தை கொடுத்து குதிரையை கட்டச் சொன்னான். அந்த 17 வயது இளைஞன் குதிரையில் சேணத்தை போட்ட கடுவன்காரி கவனமாக அதை பார்த்தான். அந்த இளைஞனை தட்டி கொடுத்து விடை கொடுத்தான். அந்த குதிரை ராஜேந்திர சோழர் இருக்கும் திருவொற்றியூர் நோக்கி மிதமான நடையில் அவனால் செலுத்தப்பட்டது. ராஜேந்திர சோழனுடைய ஒற்றன் கடுவன்காரி தான் தங்கியிருந்த வேளார் வீட்டில் இருந்து விடைபெற்று கொண்டு மருவூர் என்கின்ற அந்த கிராமத்தை விட்டு சாலை மீது ஏறினான். அந்த சாலையின் ஓரம் மருவூர் காவல் தெய்வமான மாயா கொலுவீட்டிருந்தாள். சிறிய கோவில் கட்டி முன்னே மண்டபம் கட்டி அவளுக்கு நித்தியப்படி சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்கள் வந்து வணங்கி பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவள் அனுமதி பெற்றே ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வந்தனர். முழங்கை உயரமுள்ள தீர்க்கமான அமைப்புள்ள மாயா சிரித்து கொண்டிருந்தாள். கடுவன்காரி கோவிலுக்குள் நுழைந்தான். இடுப்பில் துண்டை கட்டி கொண்டான். சட்டியில் வைத்திருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டான். தாயே, சோழ தேசத்தவன் ஆனாலும் சோழ மன்னரை வேவு பார்க்கின்ற வேலை எனக்கு கொடுத்திருக்கின்றாய். அப்பாவையும் பிள்ளையையும் என்னுடைய தலைவர்களாக தெய்வங்களாக கொண்டிருப்பினும் மகனுக்காக தந்தையே வேவு பார்க்கின்ற ஒரு இடத்தை நீ அளித்திருக்கிறாய். ராஜேந்திர சோழனின் வளமான எதிர்காலம் கருதி, சோழ தேசத்தின் சிறப்பான எதிர்காலம் கருதி இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்ய இருக்கின்றேன். உன்னை பற்றி பல பேர் புகழ்ந்து சொல்ல கேட்டு இருக்கிறேன். நீ ஒரு பிரியமுள்ள காவல் தெய்வம், பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாய் நிறைவேற்றுகின்ற தேவதை என்று புகழவும் கேட்டிருக்கிறேன். தாயே, என்னால் மன்னருக்கோ மன்னரின் மகனான ராஜேந்திர சோழருக்கோ எந்த தொந்தரவும் ஏற்படாது. என்றவரை இந்த சோழ தேசத்துக்கு நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கையை நீ எனக்கு தர வேண்டும். என்றைக்கு ஒற்றற்படையில் சேர்ந்தேனோ அன்றே குடும்பம் என்பதையும் குழந்தைகள் பெறுவது என்பதையும் நான் மறந்துவிட்டேன். இவை இருப்பவனால் சிறந்த ஒற்றனாக இருக்க முடிவதில்லை. இவையற்ற தனியே தெரிகின்ற எனக்கு தாயே, நீயே துணை, நீயே ஆறுதல். அடுத்து நான் செய்யும் காரியங்களில் எனக்கு அருகே இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க சோழ தேசம், வாழ்க சோழ மன்னர் ராஜராஜர், வாழ்க இளவரசர் ராஜேந்திர தேவர். அம்மா மருவூர் மாயா, நீயும் வாழ்க. நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினான். வாசலுக்கு வந்தான். படகோட்டி ஒருவன் தொலைவில் மரத்தடியில் நிற்பது தெரிந்தது. அவனை நோக்கி நடக்கத் துவங்கினான். தன்னை நோக்கி கடுவன்காரி வந்ததும் படகோட்டி தோப்புக்குள் நுழைந்தான். இருவரும் சற்று அமைதியான இடத்திற்கு போனதும் அருகருகே நின்று கொண்டார்கள். என்ன விஷயம்? கடுவன்காரி கேட்டான். எல்லோரிடமும் சொல்லிவிட்டேன். மொத்தம் 36 பேர். அனைவரும் உங்களை பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள். கடுவன்காரியின் வினாவுக்கு படகோட்டி பதிலளித்தான். எங்கே? எல்லோரும் நமது ஒற்றர்கள்தானா? ஆமையா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் எல்லோரும் நமது ஒற்றர்கள்தான். வேறு எவரேனும் இடையில் புகுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதே? இல்லை என்று அடித்து சொல்ல என்னால் முடியாது. இப்பொழுது யார் ஒற்றர், யார் சாமானியர், யார் எவருக்கு ஒற்றர் என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இருப்பினும் நமது வேலைகள் எதுவும் சோழ தேசத்திற்கு எதிராக இல்லை என்கின்ற தைரியத்தால் இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கின்றேன். தாங்கள் எப்பொழுது வருகிறீர்கள்? கூட்டம் எங்கே? கடுவன்காரி கேட்டான். தஞ்சையில் எல்லைப்புறத்தில் கருந்தட்டார்குடி என்கின்ற கம்மாளர் கிராம பகுதியில். அப்படியா? பக்கத்தில் அக்ரஹாரம் எதுவும் இருக்கின்றதா?
இல்லை, கருந்தட்டார்குடியைச் சுற்றி வேளாளர்களும் போர் வீரர்களும் இருக்கிறார்களே தவிர அந்தணர்கள் யாரும் அங்கு இல்லை. எனவேதான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தேன். நல்லது, அந்தணர்களை ஒருபோதும் நம்பாதே. அவர்கள் அநேகமாய் பிரம்மராயரின் ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். பிரம்மராயரின் ஆட்கள் மன்னருடைய ஆட்கள் என்றும் சொல்வதற்கில்லை. அவர்கள் தனி வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனர். சில சமயம் மன்னருக்கு எதிராகவும் முடிவுகளை எடுக்கிறார்கள். எனவே நம்முடைய விஷயங்களில் அந்தணர்கள் ஒருபோதும் இல்லாமல் இருப்பதே நல்லது. நீங்கள் எப்பொழுது வரப்போகிறீர்கள்? இன்று இரவு கருந்தட்டார்குடியில் சந்திக்கின்றேன். நீ படகை கவிழ்த்து விட்டுவிட்டு முன்னதாக அங்கு போய்விடு. கடுவன்காரி படகோட்டிக்கு விடை கொடுத்தான். 36 ஒற்றர்கள் ராஜேந்திர சோழரால் சோழ தேசத்தையும் மாமன்னரையும் வேவு பார்க்க அனுப்பப்பட்டு வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் இன்று ஒன்று கூடி கடுவன்காரியிடம் பேசப் போகின்றனர். என்ன நடக்கிறது திருவொற்றியூரில்? ராஜேந்திர சோழரின் எண்ணம் என்ன? மாமன்னர் ராஜராஜர் கோயில் கட்டுவதை பற்றி என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார் அவர்? தொடர்ந்து கோவில் கட்டுகின்ற ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தால் தஞ்சையுள் மாற்றங்கள் எப்படி இருக்கும்? இது சரியா தவறா என்று அடிக்குரலில் விவாதிக்கப் போகின்றனர். இந்த விஷயத்திற்கு கருந்தட்டார்குடி எத்தனை பத்திரமான இடம் என்பது தெரியவில்லை. திருவையாறுக்கும் கருந்தட்டார்குடிக்கும் நடுவே 4 ஆறுகளும் 3 கால்வாய்களும் இருக்கின்றன. வண்டிகள் வரும் ராஜபாட்டை தவிர எல்லா இடங்களும் பசுமையாய் இருக்கின்றன. நெல் வயல்களில் முழங்கால் அளவு சேறு இருந்தது. அந்த சேறுதான் சோழ தேசத்தின் ஆதாரம், மக்களின் பலம், பரம்பரையின் கலாச்சாரம். ஆட்டமும் பாட்டமும் கல்வியும் கேள்வியும் இந்த விளைநிலங்களால் தான் வளர்கின்றன. ஒற்றன் கடுவன்காரி தொலைவே அடைந்து போகும் படகோட்டியை பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டான். இந்த படகோட்டி நீலன் மிகவும் கெட்டிக்காரன். அவனும் எழுத படிக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். இளவரசர் ராஜேந்திரர் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தை கண்டு வியந்து அவனை காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வேளாள இளைஞன் என்று சொல்லி அவனுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து மறுபடியும் இங்கே படகோட்ட வைத்திருக்கின்றார். இந்த படகோட்டிக்கு எழுத படிக்க தெரியும் என்று சோழ தேசத்தில் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. இவன் படகோட்டி மட்டுமல்ல, இதுபோன்று பலரை ராஜேந்திரர் தயார் செய்திருக்கின்றார். அவரை சுற்றி இளமையும் திறமையும் நன்றியும் நம்பிக்கையும் மிக்க ஒரு பட்டாளம் இருக்கின்றது. ஏனோ அந்த பட்டாளத்தில் ஒரு அந்தணர் கூட இல்லை. ராஜேந்திர சோழருக்கு அந்தணர்களை அவ்வளவாக பிடிப்பதில்லை. அவர்களை அருகே சேர்க்காமலும் அதே சமயம் வெறுப்பை வெளிக்காட்டாமலும் அவர் ஒரு தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். அவ்விதமே நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் வீரர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். மாமன்னர் ராஜராஜர் அந்தணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இளவரசர் ராஜேந்திரருக்கு சற்று வருத்தமாக இருக்கலாம். அல்லது மாமன்னர் ராஜராஜர் கொடுக்கும் சலுகைகளை அதிக விரைவில் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை காட்டிலும் தங்களை உயர்வாக நினைக்கின்ற அந்தணர்களின் போக்கு அவர்களுக்கு பிடிக்காமல் அவர்கள் மீது கோபமாக கூட இருக்கலாம். அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலனுடைய மரணத்திற்கு காரணம் உடையார்குடியைச் சேர்ந்த அந்தணர்கள்தான். சேர தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு குடியேறிய அதர்வண வேதம் கற்ற முன்குடுமி சோழியர்கள்தான் காரணம் என்பதால் அந்தணர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்து விட்டது என்கின்ற நிலைமையை கண்டு வேதனைப்பட்டு அவர்கள் ஆயுதங்களை எடுத்து போராட துவங்கிவிட்டார்கள் என்பதையும் கவனித்து இதை சற்றே அடக்கி வைக்க வேண்டும் என்ற காரணமாகவும் இருக்கலாம். சேர தேசத்து அந்தணர்களை மாமன்னர் ராஜராஜர் உடையார்குடியிலிருந்து நிலம் பறித்து துரத்தி அனுப்பிய பிறகு காந்தளூரில் வைத்து அவர்களை சர்வநாசம் செய்த பிறகும் கூட அந்தணர்களை பற்றிய வெறுப்பு அரச குடும்பத்தாரிடையே குறையவில்லை. குறிப்பாய் அரசியலில் ஈடுபட்டும் அந்தணர்களை அவர்கள் சந்தேகத்தோடு தான் பார்த்தார்கள். அப்படி பார்த்தால் இன்று அரசியலில் மிக பிரகாசமாக இருக்கின்ற அந்தணர் ராஜேந்திரனின் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமனின் என்ற பிரம்மராயர். அமன்குடியைச் சேர்ந்த அந்தணர், பெரும் சொத்துக்காரர், மிக திறமையானவர், சோழ தேசத்திற்காக பல தியாகங்களை செய்தவர். ஆனாலும் சமீபத்திய அந்தணர் எதிர்ப்பு போக்கு அவர் மீதும் படிந்து அவரையும் மக்களில் ஒரு பகுதியினர் வெறுக்க துவங்கி இருக்கிறார்கள். எங்கள் ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டீர்களே பாவிகளா என்று இன்னும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மறுவூரிலிருந்து கடுவன்காரி மெல்ல நடந்து தஞ்சாவூரின் ராஜபாட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டான். கருந்தட்டார்குடியை நோக்கி நடக்கத் துவங்கினான். இளவரசர் ராஜேந்திரருக்கு அந்தணர்களை பிடிக்காதது மட்டுமல்ல, கம்மாளர்களை மிகவும் பிடிக்கும். கருந்தட்டார்குடியில் கைதேர்ந்த கம்மாளர்கள் பல 100 பேர் வாழ்கிறார்கள்.
சோழ தேசத்தின் ஆயுதங்கள் மொத்தமும் அந்த கருந்தட்டார்குடியில்தான் தயாராகின்றன. கம்மாளர்களில் பலர் ஒற்றர்களாகவும் இருக்கிறார்கள். ராஜேந்திர சோழருக்கு உண்மையாக இருப்பதால் நெருப்பின் மீது சத்தியமும் செய்திருக்கின்றனர். அந்த கம்மாளர்கள் கூட்டத்தில் ராஜேந்திர சோழர் பற்றியும் அவரது அடுத்த அரசியல் திட்டங்கள் பற்றியும் கோவில் கட்டுவது பற்றியும் என்ன அபிப்பிராயம் என்பதை கவனமாக பேச வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். சோழ தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்தவித பயமும் இல்லை. ராஜேந்திர சோழர் வடக்கு பக்கம் அரணாக நிற்கிறார். அவரை தாண்டி எந்த எதிரியும் உள்ளே வந்துவிட முடியாது. தெற்கே இருக்கிற பாண்டியர்கள் வலுவிழந்து கிடக்கின்றனர். சேரர்களும் சோர்ந்து இருக்கிறார்கள். எனவே எந்த பயமுமின்றி சோழ மக்கள் தங்களுடைய வேலைகளை கவனித்து வரலாம் என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படியானால் கோவில் கட்டுவதும் நல்லதல்லவா என்று எவரேனும் ஒரு கெட்டிக்காரன் கேள்வி கேட்பான். கோவில் கட்டுகின்ற நேரத்தில் அந்த கவனம் திசை திரும்புகிற நேரத்தில் அதை புரிந்து கொண்டு எதிரிகள் ஊடுருவினால் என்ன செய்வது? ஒரு தேசத்தில் கோவில் கட்டுவது தவறல்ல. ஆனால் மாமன்னர் ராஜராஜர் கேட்டிருக்கின்ற வரைபடம், மனதில் போட்டிருக்கிற கோயில் மிக மிக பிரம்மாண்டமானது. 5 பனை உயரம் கொண்டது. 5 பனை உயரம் கொண்ட கற்றளியை எழுப்ப எத்தனை ஆயிரம் ஆட்கள் தேவைப்படும்? இவர்களை எங்கிருந்து எங்கே கொண்டு வருவது? யார் உணவு கொடுப்பது? எப்படி இது நடக்கும்? எத்தனை வருடங்கள் ஆகும் என்று கணக்கு போட்டு பார்க்கின்ற பொழுது எதிரிகள் வசம் நாமே எளிதில் சிக்கிக்கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இந்த கோயில் கட்டும் பணி இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கவனித்து ஆழ்ந்து யோசித்த பிறகே இது தேவையா என்று ராஜேந்திரர் அஞ்சுகின்றார். மன்னரின் பால் ராஜேந்திரர் கொண்ட அன்பும் மரியாதையும் சற்றும் குறைவில்லை. மன்னரை பற்றி இடையராத தவறுகள் அவருக்கு போய்க் கொண்டிருக்கின்றன. அவரை சுற்றியுள்ளோர் நலன்களை குறித்தும் விசாரித்து கொண்டே இருக்கிறார். நடுநடுவே குளிர்காலத்தில் ராஜேந்திர சோழர் மன்னரை நேரில் பார்ப்பதற்காக வரவும் கூடும். அந்த சந்திப்பு அநேகமாக தஞ்சையில் நிகழும். அப்படி நிகழும் பொழுது உங்கள் நடுவேயும் வெகு நிச்சயமாய் ராஜேந்திர சோழர் அமர்ந்து பேசிவிட்டுத்தான் போவார் என்றும் சொல்லலாம். இதை கேட்டவுடன் கம்மாளர்கள் எகிரி குதிப்பார்கள், மார்பில் அடித்து கொள்ளுவார்கள், சோழம் சோழம் என்று உழக்க கூவுவார்கள். கம்மாளர்களுடைய அன்பு மிகவும் பெரியது. ராஜேந்திர சோழர் அதில் முங்கி எழுந்து நனைந்து இருக்கின்றார். அவர் வடக்கேயும் மேற்கேயும் தலைமையேற்று பல போர்கள் நடத்திய பொழுது இரவு பகலாய் உழைத்து அனல் வீசுகின்ற நெருப்பில் இரும்பை காய்ச்சி அடித்து கேடயங்களும் வாட்களும் நூதனமான வில் பொறிகளும் இந்த கம்மாளர்கள் தான் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த அரசரும் செய்யாத ஒரு விஷயத்தை ராஜேந்திர சோழர் ஒரு போரின் வெற்றிக்கு பிறகு செய்தார். தன் கூடவே வந்து ஆயுதங்களை செப்பனிட்ட 16 கம்மாளர்களை கட்டி தழுவி தங்கச்செங்கலி அணிவித்தார். அன்றிலிருந்து தங்கச்செங்கலி அணியாத கம்மாளர்கள் எவருமே இல்லை. அதை தங்களுடைய பிறப்பு உரிமையாக கம்மாளர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது குறித்து சிலர் முகம் தூக்கி நின்றாலும் வாய் திறந்து சொல்ல எவருக்கும் தைரியம் கிடையாது. கம்மாளர்களும் ராஜேந்திர சோழரை மிகவும் நேசித்தனர். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள், காத்திருக்கின்றோம் என்கிறார்கள். இந்த இரும்பு தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வேலை வேறு திசைக்கு மாற்றப்பட்டு விடுமோ என்ற பயமும் இருக்கின்றது. ஒருவேளை கோவில் கட்ட துவங்கிவிட்டால் நிறைய ஒளிகளும் சுத்தியல்களும் பாறைகளை பிளக்கின்ற இரும்பு ஆணிகளும் கடப்பாறைகளும் வண்டிகளுக்கான அச்சுகளும் சக்கரத்தை சுற்றியுள்ள இரும்பு பட்டைகளும் செய்யும்படியாக ஆகிவிடும். அப்படி செய்ய துவங்கிவிட்டால் ராஜேந்திர சோழரோடு அந்நியப்பட்டு விடும்படியாய் ஆகிவிடும். யுத்த களத்திற்கு போவது தவிர்க்கப்பட்டுவிடும். கோவில் வேலையை விட போருக்கான வேலை செய்வதுதான் சந்தோஷமாக இருக்கிறது. போரில் ஒரு பகுதியாக இருப்பது கம்பீரமாக இருக்கிறது. கோவில் வேலை செய்யக்கூடாது என்றில்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் கோவில் வேலைதான் என்று முடிவாகிவிட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள். கோவில் வேலை வேண்டாமே என்று சொல்லும் அளவுக்கு சில கம்மாளர்கள் தயாராகியும் விட்டார்கள். கடுவன்காரி யோசித்து கொண்டே நடந்தான். எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா வகையினரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பு கொண்டிருக்க அரசர் மட்டும் கோயில் கட்டுவதில் உறுதியாக நிற்கிறார். இன்னும் அதிக வேகத்தோடு செயல்படுகிறார். சோழ தேசத்தில் ஏதோ மாறுதல் இப்பொழுது ஏற்பட போகிறது. அது நல்லதா கெட்டதா என்று தெரியவில்லை. கோவில் கட்டுவது வேண்டாம் என்று யார் சொன்னாலும் மன்னர் கேட்க மாட்டார். ராஜேந்திர சோழர் கோவில் பற்றிய விஷயம் பேச ஆரம்பித்து தன் கருத்தை சொல்ல மன்னர் மிகவும் கோபமாகி, அப்படியானால் நீ என்னோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை, விலகிப்போ என்று கூச்சலிட்டதாகவும் ஒரு செவி வழி செய்தி மக்களிடையே புழங்கி வருகிறது.
இதனாலேயே ராஜேந்திரர் தந்தையிடமிருந்து சற்று தள்ளி திருவொற்றியூரில் பாடி அமைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் பேசப்படுகிறது. இந்த சண்டை உண்மையா பொய்யா என்றும் தெரியவில்லை. ஆனால் 2 பேருக்கும் நடுவே மன்னரின் 4வது மனைவியான பஞ்சவன் மாதேவி சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இருவரின் கோபத்தையும் தணித்து சுமூகமான உறவு ஏற்படுத்த தீவிரமாய் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் பேசப்படுகின்றது. பஞ்சவன் மாதேவிக்கு அருகே ஒரு ஒற்றரை வைக்க ராஜேந்திர சோழரால் முடியவில்லை. ஆனாலும் இப்பொழுது வந்த தேவரடியார் கூட்டத்தில் யாரேனும் ஒரு பெண் ராஜேந்திர சோழனின் ஒற்றராக இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுவன்காரிக்கு வந்தது. அந்த ஒற்றர் தான் யார் என்பதை இன்னும் கடுவன்காரிக்கு காட்டிக்கொள்ளவில்லை. இந்த கூட்டத்தோடு போ என்று கடுவன்காரிக்கு ராஜேந்திர சோழர் நேரடியாக உத்தரவிட்ட பொழுதே இந்த கூட்டத்திற்குள் யாரோ ராஜேந்திர சோழன் ஒற்று ஆள் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. யாரென்று விசாரிக்கிற தைரியம் அவனுக்கு இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் வரும்பொழுது ஒற்றரே தன்னை வெளிப்படுத்தி முத்திரை மோதிரம் காட்டி சைகைகளை செய்து சங்கீத வார்த்தைகளால் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார். ஆனாலும் இன்னார்தான் ஒற்றராக இருக்கக்கூடும் என்று ஒரு எண்ணம் கடுவன்காரிக்கும் இருக்கிறது. அந்த திருவரக்கரை பெண் தேவரடியார் ராஜராஜி ராஜேந்திர சோழனின் ஒற்றற்படையை சேர்ந்தவளாக இருக்கலாம் என்று ஒரு சிறு சந்தேகம். அவள் கெட்டிக்காரத்தனமும் பிரம்மராயரை அவள் பார்த்த விதமும் பேசிய விதமும் அவள் ஆட்டம் பாட்டம் தாண்டி பல்வேறு விஷயங்கள் தெரிந்தவள் என்பதை வெகு விரைவில் வெளிப்படுத்திவிட்டன. 7 நாட்கள் அவளோடு தொடர்ந்து நடந்தபோது அவளையே பார்த்து கொண்டு பயணப்பட்ட போது இதுவரை மனதில் தோன்றாத உணர்வுகள் கடுவன்காரிக்கு தோன்றியது. 34 அகவை முடிந்ததும் திருமணம் பற்றிய எண்ணமில்லாமல் இருந்தது. 20 வயதில் வாளை உருவி சாளுக்கிய தேசம் நோக்கி வலங்கை வீரனாக நுழைந்த பொழுது ராஜேந்திரர் கடுவன்காரியின் போர் பார்த்துவிட்டு வியக்க மாமன்னர் ராஜராஜ தேவர் கடுவன்காரியை வலங்கையிலிருந்து பிரித்து இளவரசர் ராஜேந்திரனிடம் அனுப்பிவிட்டார். ராஜேந்திர சோழர் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்ட பொழுது தெரியாது என்றதும் தமிழ் ஆசான்களிடம் எழுத படிக்க பயிற்சியும் தன் நேரடி பார்வையில் ஒற்றர் பயிற்சியும் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஒற்றன் திருமணம் செய்து கொள்வதை எவரும் தடுப்பதில்லை. ஆனால் கவனமாக இருக்கச் சொல்லுவார்கள். குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். கடுவன்காரிக்கு முதன்மையான வேவுப்படை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் என்றும் இல்லாமல் திருவக்கரை தேவரடியார் ராஜராஜரிடம் இன்று மனம் பேதலித்து கிடக்கின்றது அவருக்கு. இவளோடு தஞ்சையின் செழிப்பான கிராமத்தில் காவல்படை வீரனாய் உத்தியோகம் பார்த்து சிறிதளவு நிலம் நீச்சோடு குடித்தனம் நடத்தி குழந்தைகள் பெற்றால் எப்படி இருக்கும்? கடுவன்காரி சிறிது நேரம் கற்பனையில் மிதந்தான். சட்டென்று நிமிர்ந்து தலையை உதறினான். ஆசை ஒரு பக்கமும் கடமை ஒரு பக்கமும் அவனை அலைக்கழித்தன. மத்தியம வயதில் காதலிப்பவர்கள் எல்லோருமே மனம் பேதலித்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களால் காதலை தவிர வேறு எதிலும் முழுமையாய் ஈடுபட முடிவதில்லை. கடுவன்காரி கருந்தட்டார் குடிக்கு கம்மாளர் குடியிருப்பை அடைந்த பொழுது இருட்டத் துவங்கிவிட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.